தமிழ் சினிமா மட்டும் இல்லாம, இந்திய சினிமாவே பார்த்து வியக்கிற ஒரு இசையமைப்பாளர்னா, அவரு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம, இசைஞானி இளையராஜா அவர்கள பார்த்து, நானும் அவர மாரி ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னு நெனச்சவங்க பல பேர். ஆனா, அப்படிப்பட்ட இளையராஜாக்கே பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இளையராஜா அவர்களுக்கே மிகவும் பிடித்த இசையமைப்பாளர் யாருன்னா, என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தயாரித்த மணமகன் படத்தோட இசையமைப்பாளரான சி.ஆர். சுப்புராமன் அவர்கள். பாரதியார் அவர்களின் வரிகளான "சின்னஞ்சிறு கிளியே" என்ற வரிகளுக்கு இசையமைத்தவர் தான் இந்த சுப்புராமன் அவர்கள். இவர் தான் இசைஞானி இளையராஜாவின் மிக பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவர்கள் கொடுக்கிற பாடல்கள்லாம் காலம் கடந்து நிக்கிறது, கேட்க இனிமையா இருக்கிறதெல்லாம் தாண்டி, அவர் பாடல்கள் உருவாக்கி ரீரெக்கார்டிங் பண்ற ஸ்பீட இப்ப வரைக்கும் இருக்கிற எந்த இசையமைப்பாளராலையும் தொடக்கூட முடியல. அவர் ஸ்டுடியோல 3 நாட்களுக்கு மேல எந்த படங்களுமே ரீரெக்கார்டிங்க்கு இருந்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. இளையராஜா அவர்கள் அவர் வாழ்க்கையில 1000 படங்களுக்கு மேல இசையமைத்தவர். இந்த இசை பயணத்துல பாடல்கள், பாடலாசிரியர்கள், இயக்குனர்கள், உதவியாளர்கள்னு பல பேர் மாறிக்கிட்டே இருந்தாலும் இளையராஜா என்றும் மாறாம ராஜா ராஜாவா தான் இருக்காருன்னு சொல்லி ஆகணும். இப்படி அவரு பரபரப்பா இயங்கிட்டு இருந்த ஸ்டுடியோன்னா அது வடபழனியில இருக்கிற பிரசாத் லேப் தான். அப்படியாப்பட்ட பிரசாத் லேபே ஒரு கட்டத்துல இளையராஜா அவர்களின் கை விட்டு போற நிலைமை வந்தது. கோர்ட்ல வழக்கெல்லாம் போட்டு எப்படியாவது அவருக்கு பிடித்தமான அந்த ஸ்டுடியோவை இளையராஜா அவர்கள் தக்க வச்சுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அது முடியல. கோடம்பாக்கத்துல ஒரு ஸ்டுடியோவை ஆரம்பிச்சு இசையில பட்டையை கலப்ப ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கும் இளையராஜா அவர்கள் அவர் ஸ்டுடியோக்கு காலையில 7 மணிக்கு டான்னு வரக்கூடிய ஒரு பழக்கமுடையவர். இந்த இளையராஜா அவர்களின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.